ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தாங்க. அதாவது ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருந்தது. அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு டெக்னிக்கலாகவும் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இன்னுமே வந்து நமக்கு வந்து அங்கங்கே ஸ்ட்ரைக் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நேற்று கூட ஈரானியன் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் யூஏஇ போர்ட், அதாவது யூஏஇயில் இருக்கிற போர்ட் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நேற்று ஈவினிங் வந்து கொஞ்சம் டிமாண்டில் போனது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து கண்டினியூவாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். அதாவது பெரிய அளவில் டிமாண்டு போகுமாங்கிறது தெரியல. பட் ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட், ஸோ அந்த மாதிரி ஜோன் வந்து கிரியேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது, 10,196. ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் 10,010ங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். இதையும் தாண்டி மேலே க்ளோசிங் வைக்கணும். நேற்று எஸ்டர்டேவோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,244. ஸோ இதையும் தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கிறப்ப தான் ஸோ நமக்கு வந்து 10,535 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் இன்னைக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் வீடியோலேயே நான் சொன்னது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து எக்ஸாக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10,010ங்கிறது செல் சைடு பிரேக் அவுட். ஸோ இதோட டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9,799. ஸோ 200 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மேலே வந்தது அப்படின்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். 10,244 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு மேலே க்ளோஸ் வச்சாதான் கண்டினியூஸாக 10,535 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இன்னைக்கான பொசிஷன் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கொஞ்சம் பை சைடு அப்படின்னு. ஸோ 264.5ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இப்போதைக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்டர்டேவோட ஹை 276.1 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் இடம் தான் இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ 1,49,758. ஸோ இந்த இடம் வந்து டச் பண்ணுது அப்படின்னா அகைன் இங்கேருந்து 1,47,955 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்தால் அகைன் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து 1,47,955. நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு வாலட்டிலிட்டி தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட நமக்கு 9 ஏப்ரல் போன மாசத்துல இருந்து சில்வர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளார தான் நமக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,38,345. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 2,54,057 வரைக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஒரே நாளில் அவ்வளோ வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஒரு ஸ்விங் டார்கெட்னா 2,54,057 எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 5,000 to 6,000 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஜோன் வந்தது அப்படின்னா 2,38,345 ரீச் ஆனது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா இல்லை பிரேக் அவுட் ஆகுமாங்கிறத இன்னும் வந்து அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,265. இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட முடியாது. ஸோ அதை பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கூட ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,265.15. ஸோ அது மட்டும் தான் காப்பரில் இப்போதைக்கு வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? வேற ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆனது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஈவினிங் வீடியோவில். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் டஃபஸ்ட்டாக தான் கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா, ஏன்னா வாலட்டிலிட்டி இருக்குது, டிமாண்டு இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து கூடாயில் அப்ளிகபிள் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் பிரேக் அவுட் பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 10,010. ஸோ அதே மாதிரி பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 10,244. ஸோ அதுக்கு நடுவில் தான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கணும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 42 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் நேற்று ஈவினிங் வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். என்ன மாதிரி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் வந்து ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று வந்து பார்த்துருந்தோம். ஸோ நேற்று ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் குளோபல் இண்டெக்ஸ் டவுன் தான், வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டவுன் தான், பேஸ்ட் ஆன் க்ரூட் ஆயில் சர்ஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்குறப்ப கிஃப்ட் நிஃப்டி இப்போ ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. இன்னொன்று என்னன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் அதுவும் 95க்கு மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். நேற்று ஈவினிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்னா என்னன்னா லோவர் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம் அப் டு 23,800 வரைக்கும். ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 23,800. ஓகேங்களா, நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கு. பட் குளோபல் நியூஸ் மூலியமா ஒரு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் அதான் மற்ற நாள் கூட பரவாயில்ல. இப்போ மற்ற நாள்னா கூட ஒரு குளோபல் நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவ் கொடுக்குதுங்க, கீழே தூக்கி போடுதுன்னா அந்த இடத்துல மறுபடியும் பாசிட்டிவ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் ஒரு 50-50 சான்சஸ் தான் மறுபடியும் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஏடிஆர் வேல்யூஸ், இப்போ ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே எல்லாமே நெகட்டிவ் தாங்க. கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸோ எல்லாமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. ரிலையன்ஸ் பார்க்கலாம். இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலையன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு 1.54% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றது எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்றப்ப கண்டிப்பாக கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஓகே பார்க்கலாம். பட் ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் சைட்லேருந்து எந்த ஒரு நியூஸுமே வரல. இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பெரிய நியூஸ் அவர் மூலயமா இன்னும் வந்து எதுவுமே வரல. முன்ன ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துட்டு தான் இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நியூஸஸ் வரல. அமைதியாக இருக்கிறது பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மறுபடியும் எங்கே ட்ராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரோ அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.